ஜாலான் பங்சாரில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட நோன்பு பெருநாள் ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் போது உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து 28 வயதான ஆடவர் ஓட்டி வந்த லம்போகினி எவன்தடோர் காரை சாலை போக்குவரத்து துறை பறிமுதல் செய்தது. கப்போங்கில் ஒரு துரித உணவகத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட சீன நாட்டவர் தனது காதலியுடன் டாமான்சாரா ஆய்ட்ஸில் உள்ள தனது வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்த போது அக்கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கையின் போது மொத்தம் 1627 கார்கள் பரிசோதிக்கப்பட்டதில் அந்த லம்போகினி கார் உட்பட 27 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூட்டரசு பிரதேச சாலை போக்குவரத்து துறை இயக்குனர் ஹமிடி அடாம் தெரிவித்தார். உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியது, சாலை வரி, காப்பீடு இன்றி வாகனம் ஓட்டியது மற்றும் வாகனங்களை மாற்றியமைத்தது போன்ற பல்வேறு குற்றங்களுக்காக 463 குற்றப்பதிவுகள் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்த சோதனை நடவடிக்கையில் சாலை போக்குவரத்து துறை, போலீஸ், குடிநுழைவுத்துறை மற்றும் தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு நிறுவனத்தின் அதிகாரிகள் உட்பட 115 பேர் பங்கேற்றனர். போலீஸ் அதிகாரிகள் 60 வாகனங்களை பரிசோதனை செய்து 30 சமன்களை வழங்கினர். அதே நேரத்தில் குடிநுழைவுத்துறை 29 வெளிநாட்டினரை சோதனை செய்து ஒரு ஆண் மற்றும் 2 இந்தோனேசிய பெண்களையும் கைது செய்தனர். இதனிடையே மார்ச் 24ஆம் தேதி தொடங்கி நேற்று முடிவுற்ற நோன்பு பெருநாள் சிறப்பு நடவடிக்கையின் போது போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக 4559 சமன்களை சாலை போக்குவரத்து துறை விநியோகித்ததாக ஹமிடி கூறினார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.